சிம்ம ராசி ராகுதசை இந்த சனி பகவானுடைய பயிற்சியும் குரு வக்கர நிவர்த்தியும் என்ன பலன்களை கொடுக்கும்? சிம்ம ராசிக்கு ராகுதசை நன்மை செய்யுமா? ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதி நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நல்ல பலன்கள், அதாவது நல்லாவே இருக்கும் அந்த தசைங்கிறது. பகை கிரகமாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும் அதில். ஏன்னா அந்த பகை கிரகத்தோட பலன்களை இந்த தசைகளில் கொடுக்கும். இன்னொன்று அஷ்டம சனி, இப்போ 8ஆம் இடத்துல சனி போயிட்டுருக்காரு, 11ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து குருவும் பயிற்சி ஆக போகிறாரு. இது மாதிரியான காலகட்டத்தில் குரு நல்லா இருக்கார். குரு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, சனி பகவான் மட்டும் பார்த்தா போதும். இப்போ அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். இது நல்ல மாற்றங்களா அப்படின்னா ஒரு சில பேருக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு, ஒரு சில பேருக்கு மன உளைச்சல்கள் இல்லை வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், அது மாதிரி இல்லை வேலையில் தொந்தரவுகள் அது மாதிரி கொடுக்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த ராகு தசை இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை ஆரம்பம். உங்களுக்கு இது 20 வருடங்கள் சுக்கிரதசை இல்லையா? உங்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ, அதாவது முதல் பாதத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கெல்லாம் 42 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ராகுதசை அப்படிங்கிறது வரும். 18 வருடங்கள். சென்ட்ரு பகுதி, அதாவது 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களா, 10, 11, 12, அவங்களுக்கு 35 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதம் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னாக்கா 28 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 22 to 40, 18 வருடங்கள். இந்த ராகுதசை அப்படிங்கிறது சிம்மராசிக்கு 22 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகுதசை அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். இந்த 3 நட்சத்திரத்தில் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ராகுதசை 8ஆம் இடத்துல சனி, 8ல் சனி இருக்குது, அஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்க இப்படி பண்ண போகிறீங்க அப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்றாங்க. அஷ்டம சனி பொதுவாக கஷ்டத்தை தான் கொடுக்கும். கலந்து சொல்கிறாங்களே, இது ஏன் இப்படி ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா, ஏன்னா தசைகள் ஒவ்வொரு வயசுக்கு மாறிட்டே இருக்குது. எல்லாருக்குமே ஒரே தசை கிடையாது. நீங்கள் ஒரு ராசி தான் இல்லைன்னு சொல்ல, 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க, அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சுக்கிரதசையில் ஆரம்பித்தா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அப்படி போவோம், குரு, சனி வரைக்கும் போவோம். அதே மக நட்சத்திரத்தில்னாக்கா அது கேதுவில் ஆரம்பித்து அப்படியே சுக்கிரன், அது மாதிரி பெரிய பெரிய தசைகள் இருக்குது. இதில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தசையில் இருக்கலாம். அதனால் மாற்று கருத்துக்கள் உண்டுங்க. அதனால தான் ஒரு இதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தரப்பு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தரப்பு கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ரெண்டுத்தையுமே கலந்து சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் சுய ஜாதகங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஏன்னா அதுவும் இதையும் பொது வீடியோவும் தனிப்பட்ட ஜாதகமும் வேற வேற. இந்த ராகு என்ன பண்ணும்? இப்போ 22 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக வேலை தேடுவாங்கல்ல, அவங்களுக்கு அஷ்டம சனியில் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். எப்படியும் அஷ்டம சனியில் வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க, உழைக்காமல் இருக்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று. ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா போயிட்டு அந்த இடம், நீங்கள் போய் சேர்ந்த இடம், அதுமாரி இடம் இப்போ வேலை கிடைக்குது, இல்லை 25ல் வேலை கிடைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சரியில்லாத இடம் மாதிரி, ஒத்து வராத இடம் மாதிரி. ஆனால் அது அந்த இடத்துல தான் இருப்பீங்கன்னு வச்சிங்களேன், பின்னாடி பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும். மேல் அதிகாரிகளோட தொந்தரவுகளை நிறைய கொடுக்கும். தேவையில்லாத மேனேஜர் தொல்லை பண்ணுறது, மேலதிகாரிகள்லாம் ரொம்ப குறைச்சல் கொடுக்குறது, ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பாங்க. நம்மளை பார்த்தாலே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளை பார்த்தாலே அதிகமாக ஒரு வேலை சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இந்த ராகு தசையில் நடக்கும். இது என்னென்னாக்கா இப்போ புதுசாக வேலை தேடுறவங்க மட்டும் இல்லை, இப்போ ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு இது மாதிரி. மற்றபடி நீங்கள் தான் மேலதிகாரி அப்படின்னாக்கா நீங்கள் யாரையாவது போட்டு கடிச்சிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. இங்கே மன அமைதி தேவை இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்கன்னா கொஞ்சம் தடையும் கொடுக்கும். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணுங்கள்.
இப்போ வேலை மாற்றுறதோ இடம் மாற்றுறதோ வேண்டாம். அதுவாக மாறினா பரவாயில்ல. அதுவாக எப்படி மாறும்? ஒரு ப்ரொமோஷன் கம்பெனியில் கொடுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து தடையாக தான் இருக்கும். இது வந்து நிறைய, ஏன்னா யோக தசையாக இருந்தால் கூட, இந்த ராசிக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து தசை பண்ணால் கூட, யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா குருவுடைய வீடு, இன்னொன்று வந்து செவ்வாயோட வீடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு சூரியன் சந்திரன் வீடு. இந்த வீடுகள்லாம் இருந்து இந்த ராகு பகவான் தசை பண்ணிச்சுன்னா அது யோகம் செய்யக்கூடிய வீடுகள். இந்த ராசிக்கு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு, அதாவது சூரியன் சந்திரனுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா இன்னும் சிறப்பு. உங்களுக்கு பெருசாக கெடுபலன்னு இருக்காது, ஆவரேஜாக போகும். இருந்தாலும் அஷ்டம சனியில் தசை நடக்கிறத பார்க்கும் சனி பகவான். தசை நடக்கிறது பார்க்கணுனாக்கா தசை யாரு? இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மாதிரியான வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த ராகு பகவான் அப்போ யோசிக்க, இப்போ வந்து தசை நடக்கிறது அந்த வீட்டு அதிபதி தசை தான். அது சனி பகவானுக்கு பகை கிரகம். அப்போ இந்த தசை கொடுக்கும், சனி தடுக்கும். ரெண்டுமே கொஞ்சம் காம்பினேஷனில் இருக்கும், அதாவது சமமாக இருக்கும். கொடுக்குதா கெடுக்குதா, இது வந்து கொடுக்குமா கெடுக்குமா, முயற்சி பண்ணுறோம், இது எப்போ நடக்கும், இது ஏன் இப்படி நடக்குது, நிறைய குழப்பத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் வந்து அந்த தசை கொடுக்கும், இன்னொரு பக்கம் வந்து இந்த சனி பகவான் வந்து தடங்களை பண்ணினே இருக்கும். நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் அது தடங்களை கொடுத்துனே இருக்கும். அதனால் முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க, எதிர்பார்ப்பு வேண்டாம். எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்க்காம எப்படி பண்ண முடியும்? ஆசைப்பட்டால் தானே அதை அடையணும்னு நினைக்க முடியும். ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ப்ரமோஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது கிடையாது. அதில் தான் கஷ்டம் வரும். நீங்கள் கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயர்வை கேட்குறீங்க, ஒரு தொழிலில் வந்து ஒரு மாற்றத்தை கேட்குறீங்க, அதாவது வருமானம் அதிகமாக வரணும்னு கேட்குறீங்க. இதெல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு பக்கம் வந்து வரக்கூடிய நபர்கள் சரியில்லாத நபர்களாக வருவாங்க. இன்னொன்று வேலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்க வந்து உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, உங்களுக்கே பெரிய இதுவாக வைப்பாங்க, அதாவது பெரிய பிரச்சனையாக வைப்பாங்க. எதுக்குடா இவனுக்கு உதவி பண்ணோம், எதுக்கு இந்த வேலையை இவனுக்கு சொல்லி விட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மாதிரி சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்தாலும் சரி, இன்னொன்று வந்து சனிக்கு வந்து நட்பு கிரக வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே போகும். இருந்தாலும் இந்த ராசிக்கு அது பகை கிரக வீடாயிடும். அப்போ அந்த தசைங்கிறது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துனே இருக்கும். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் குரு சுக்கிரன் இதெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகும், ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் பெருசாக. அது மாதிரி, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருந்தால், இல்லை ராகு கேது கிட்ட லாக் ஆகியிருந்தா, மறைவு ஸ்தானம்னு சொல்லிட்டு லக்ன மறைவு அது மாதிரி இருந்தாலும் சரி, இப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது, பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ மறைவு ஸ்தானத்தில் இல்லை, நல்லாவே இருக்குது, பரவாயில்ல, அந்த சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக சேர்க்கை இது மாதிரி இந்த 3 கிரகம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஒற்றுமை வரும். வீட்டில் கணவன் மனைவிக்கெல்லாம் ஒற்றுமை வரும், நல்லாவே போயிட்டுருக்கும். அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை, அதை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவீங்க, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரிலாம் வந்து ஒரு சில பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங் வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த ராகுதசையில் உங்களுக்கு என்ன இருக்கோ, அதாவது உங்கள் கையில் ஒரு பணம் வச்சுருக்கீங்கன்னா சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு இடம் இருக்குது, அப்போ வீடு கட்ட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு இடம் வாங்கலை அப்படின்னா இப்போ வாங்கலாம், ட்ரை பண்ணலாம், தாராளமாக வாங்கலாம். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக செக் பண்ணிக்கணும். இப்போ ஆன்லைனில் எல்லாமே கிளியராக இருக்குது, இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். இருந்தாலும் இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அது பஞ்சாயத்து வராது. இது மாதிரி இல்லைன்னாக்கா பசங்களுக்கு வந்து, அதாவது வாரிசுகளுக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகள். இப்போ கல்யாண வயசில் பசங்க இருக்காங்கன்னா கல்யாணம் ஆகிடும் அவங்களுக்கு, ஆனால் தடங்களாக தான் ஆகும். அது வந்து நம்ம சொல்லலாம், கன்ஃபார்மாக சொல்லலாம். கூடி வரலையே விட்டுருங்க, இன்னொரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு 7 சனி போயிட்டுருக்கலாம், இல்லை வந்து ஒரு நல்ல டைமாக கூட இருக்கலாம்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி போகும்போது உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சுபகாரியம் கூடி வராது, ரொம்ப தடங்களாயிட்டே இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டுன்னு 1 வருஷம் தள்ளி போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம், 1 வருஷத்தில் என்ன போயிட போகுது. அதனால் கொஞ்சம் தள்ளி போடலாம், அந்த சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம். இப்போ வந்து 22 வயசில் நான் சொல்லலை, ஏன்னா 66 வயசு வரைக்கும் இருக்குது இல்லையா ராகுதசை அப்படிங்கிறது. இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் 48 to 66. இப்போ வந்து கல்யாண வயசில் பசங்க இருக்கலாம், படிக்கிற வயசில் இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணலாம். இந்த படிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களை தவிர அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்.
அவங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அது வந்து கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுறது மட்டும்தான் தடங்கள் இருக்கும். சின்ன சின்ன தடங்கள் பெருசாக இருக்காது. அது கூட சுபகாரியம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து அது மாதிரி எதிர்பார்த்துனாக்கா கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. நீங்கள் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம், சுப விசேஷங்கள் பண்ணிக்கலாம். கோச்சார சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா வீடு கட்டுறது, ஒரு மனை வாங்குறது, வண்டி வாங்கின சேர்க்கை, இது மாதிரிலாம் இப்போ கொடுக்கலாம். இல்லை அந்த பார்வை இல்லை, சரி ஓகே, இந்த செவ்வாயே சரியில்லைன்னு வச்சுக்கலாம், அவங்க சுய ஜாதகத்தில் ஒரு கேஸ் வரும், கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒன்று வரும், சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். வேலையில் நிதானம் தேவை, தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இது ராகு தசை நடக்குதுங்க, எனக்கு ஏன் சரியில்லை, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா ராகு பகவானால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தசை 18 வருடங்களும் கஷ்டத்தை கொடுக்கும். வீடு கொடுத்த கிரகம் சுபகிரகமாக இருந்து அவர் சுபர் சேர்க்கை அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த ராகு தசை தப்பிக்கலாம், நல்லாவே இருக்கும், நல்லபடியாக போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல கம்பெனி, நல்ல வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை, ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் கை நிறைய சம்பளம், நல்ல ஃபேமிலி லைஃப் அப்படியும் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே நாசம் பண்ணி வச்சிருக்கு, அது மாதிரியே இருக்குது. இது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமான கிரகமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், மறையாமல் இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா, இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கணும், இல்லை லக்ன யோகராக இருக்கணும். அது மாதிரி ஏதோ ஒரு பாவத்துக்கு யோகராக வந்துட்டா அந்த ராகு தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். மற்றபடி மறையாமல் இருக்கணும். அது மாதிரி ஏன்னா சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி பெருசாக கெடுக்காது, குரு பார்வை இருக்கு, குரு வந்து கோச்சாரத்தில் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே பார்த்தோன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள். இப்போ தான் எல்லாமே 2.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட மோசமாக பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 2020க்கு பிறகு 21லேருந்து எடுத்துக்கலாம், 21லேருந்து யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அப்பத்துலேருந்து கொஞ்சம் சரிவுங்க, எனக்கு வேலை தொழில் எல்லாமே குடும்ப வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் சிக்கல் அது அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை. இப்போ அஷ்டம சனி தான், இப்போ ஒரு வருஷமாக தான் 2025லேருந்து தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தடங்களாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு பரவாயில்ல, இன்னொரு வருஷத்தில் சரியாயிடும். 2021லேருந்து யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த தசை அப்படிங்கிறது சரியில்லை, ரொம்ப உஷாராக ட்ராவல் பண்ணணும், வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு தசையை பார்ப்பார். அந்த தசை நல்லா இருந்தால் 6, 7, 8ல் விட்டுருவார், 8ஆம் இடத்துல கூட விட்டுருவார். தசை சரியில்லைன்னா 6ஆம் இடத்துல ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடத்துல ஒரு அதாவது 21, 22ல் இடமாற்றங்களை கொடுத்து, இல்லை வேலை போக வச்சு, இல்லை வேலை கிடைச்சி, இல்லைனா ஒரு தொழில் ஆரம்பிக்க வச்சு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நஷ்டங்க. நான் எதுக்கு இந்த தொழில் ஆரம்பிச்சேன்னு தெரில, எதுக்கு இந்த வேலைக்கு வந்தேன்னு தெரில, அதுலேருந்து எனக்கு வளர்ச்சி இல்லை, அதோடு சரி, இல்லைனா ப்ரொமோஷன் கூட அதுக்கப்புறம் கிடைச்சிருக்காது. அது மாதிரி இன்னொன்று முன்ன பேர் புகழ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன். அது மாதிரி நிறைய நெகட்டிவான இதுவெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல சனி வந்த பிறகு செஞ்சுருக்கோம். அதாவது 2020க்கு பிறகு அது வந்துட்டு ஒரு வருஷம் கழித்து தான் அவர் ஆரம்பிப்பார், 21லேருந்துன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ ஆரம்பிக்கிறார் இல்லையா, 25ல் திருக்கணித முறைப்படி வந்துட்டார், 26ல் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ தான் ஸ்டாண்டர்டான ஒரு அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பம். இதுக்கு முன்னாடி வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி இதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைனாக்கா மைனஸில் இருக்குது இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில், அவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் 2025லே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ வந்து இதன் பிறகும் கொஞ்சம் தடுமாற்றங்கள், இடமாற்றங்கள், நிறைய மன உளைச்சல்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே போவோம், அப்படியே போகிற வழியே கொடுத்துட்டே போவோம். நல்ல பலன்களாக தான் இருக்கும். கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்பாடா பரவாயில்ல ஏதோ தப்பிச்சோம், நல்லா தான் இருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்துடுவீங்க ராகு தசைக்கு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக, அதாவது இந்த ராகு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.